Converting mixed fractions into improper fractions through activity தான் இந்த question வந்து நம்ம solve பண்ண போறோம். Normally வந்து fractions consist of two parts னு தெரியும். The top one which is called numerator and the bottom one which is called denominator. So the numerator அப்படின்றது number of parts taken or considered. எவ்வளோ parts நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து சொல்றது வந்து numerator. So the denominator அப்படின்றது வந்து total number of equal parts of the whole. ஸோ எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸாக ஒரு ஹோலை வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களோட டினோமினேட்டர் பார்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஹவு டு கன்வெர்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் இன்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். இங்கே வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நேச்சுரல் நம்பர் பார்ட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து another ஒன் வந்து விச் இஸ் கால்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட். ஒன்று வந்து நேச்சுரல் நம்பர் பார்ட், அதர் ஒன் வந்து fractional part. So இந்த fractional part ன்றது வந்து it is a proper fraction. So நார்மலா வந்து ஒரு mixed fraction வந்து improper convert பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படினு பாத்தீங்கன்னா the denominator எழுதிப்பீங்க which is 3 multiplied by இந்த natural number கூட நீங்க multiply பண்ணுவீங்க. வரக்கூடிய ரிசல்ட் வந்து இந்த numerator கூட ஆட் பண்ணுவீங்க. then காமனா divide by உங்களோட denominator. So இதை simplify பண்ணும்போது 3 times 2 பாத்தீங்கன்னா which is 6 plus 1 by 3. 6 plus 1 is 7 by 3. So 2 1 by 3 இந்த mixed fraction வந்து improper fraction convert பண்ணிருக்கோம் which is 7 by 3. So same result தான் through activity நமக்கு கிடைக்குதா நம்ம செக் பண்ண போறோம். So அதுக்கு வந்து needed things நீங்க பாத்தீங்கன்னா paper strips எடுத்துக்கோங்க, then sketch pens நமக்கு தேவை. So இந்த activity பண்றதுக்கு இந்த paper strips எல்லாமே பாத்தீங்கன்னா equal length and breadthல வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க so that வந்து convert பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். 2 1 by 3 mixed fraction. இந்த 2ன்றது வந்து natural number part. ஸோ இந்த natural number பார்ட்டை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus 1. ஸோ இந்த 1 அப்படின்றது வந்து 1 யூனிட், 1 ஹோலை டினோட் பண்ணுது. இந்த 1 வந்து 1 ஹோல், another 1 ஹோல். ஸோ 1 plus 1 is 2, then plus 1 by 3. ஜென்ரலாகவே வந்து இந்த 2 1 by 3 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 plus 1 by 3. ஸோ இந்த 2 தான் வந்து 1 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1 ரெப்ரசன்ட் 1 ஹோல், 1 யூனிட். இந்த 1 வந்து another 1 ஹோல். ஸோ 1 plus 1 is 2 plus இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ்லையும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கான பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கான பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த பேப்பர் ஸ்ட்ரிப் அப்படின்றது வந்து 1 ஹோல், 1 யூனிட். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர் பார்ட்டை நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1 plus 1, 1 ஹோல், another 1 ஹோல். ஸோ இது வந்து ஒரு 1 ஹோல், இது வந்து another 1 ஹோல். ஸோ 1 ஹோல்னால் இது ஃபுல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 1 ஹோல், another 1 யூனிட். இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஷேட் பண்ணணும். பிகாஸ் நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்பர் 2 which is a natural number part. 1 whole plus 1 whole makes 2 whole. So இந்த 2 wholeயுமே நம்ம எடுத்து ஃபுல்லாக ஷேட் பண்ண போகிறோம் பிகாஸ் நம்ம ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறனால. ஸோ இந்த மிக்ஸ்டு நம்பரில் வந்து 2 ஹோல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிற வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் வந்து விச் இஸ் 1, டினோமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் 3. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கன்சிடர்ட் ஆர் டேக்கன். ஷேட் பண்ண போகிற பார்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 1 பார்ட் பிகாஸ் இங்கே நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. 3ன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். இது வந்து ஒரு 1 ஹோல். இதை வந்து எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும், 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணும். அதில் எத்தனை பார்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க, ஒரே ஒரு பார்ட் பிகாஸ் நியூமரேட்டர் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ டினோமினேட்டர் வந்து நம்பர் 3 இஸ் த நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன்டு விச் த ஹோல் ஹேஸ் பீன் டிவைடட். இப்போ வந்து இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும்.
ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த க்ரீஸ் லைனுக்கு நேராக ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க பென் யூஸ் பண்ணி. ஸோ டினாமினேட்டர் வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 1 2 3 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ நியூமரேட்டர்ன்றது நம்பர் 1, விச் மீன்ஸ் இதில் வந்து ஒரு பார்ட் வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பில் நம்ம டினோட் பண்ணியிருக்கிறது வந்து 1/3 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒன்லி ஒன் பார்ட் வந்து we need to shade because numerator வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 2 1/3 வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1 ஹோல், இது another 1 ஹோல், நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 1/3. ஸோ டோட்டல் வந்து 1 + 1 is 2, 2 + 1/3 is 2, 1/3. நெக்ஸ்ட் ரைட் சைட் நம்ம சொல்லியிருந்தோம், கால்குலேட் பண்ணும்போது மேனுவலாக பண்ணும்போது யூ காட் 7/3. அதுவே தான் நமக்கு பேப்பர் ஸ்ட்ரிப்லேயும் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 2 1/3ல 3 denotes number of equal parts into which the whole has been divided சொன்னோம். ஸோ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை நீங்கள் கண்டிப்பாக 3 ஈக்குவல் பார்ட்ஸை தான் டிவைட் பண்ணும், பிகாஸ் உங்களோட டினோமினேட்டர் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்புன்றது வந்து ஒரு 1 ஹோல், இந்த 1 ஹோலை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த டைமும் ஃபோல்ட் பண்ணி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 ஹோலை வந்து நம்ம 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1 ஹோல் அப்படின்னும் போது இந்த 1 ஃபுல்லாக கன்சிடர் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் இந்த 3 ஈக்குவல் பார்ட்ஸையுமே வந்து 3 பார்ட்ஸையும் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். இங்கே எப்படி எல்லா பார்ட்ஸையும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதையும் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் 3 பார்ட்ஸையும் நீங்கள் ஷேட் பண்ணணும். இந்த ஹோலுமே நம்ம கன்சிடர் பண்ணுறனால. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹோல் நம்ம எடுத்தோம், இது எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம்? 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம். ஸோ எத்தனை பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம்? 3 பார்ட்ஸ். ஸோ the numerator வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கன்சிடர்ட் நம்ம சொன்னோம். ஸோ இந்த 1 ஹோலில் 3 ஈக்குவல் பார்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸை டினாமினேட்டர் பிளேஸ் பண்ணோம். எத்தனை பார்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 3 பார்ட்ஸுமே ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3. ஸோ இந்த 1 தான் எப்படி எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3/3 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அகைன் இது 1 ஹோல். ஸோ இந்த 1 ஹோலை நீங்கள் மறுபடியும் ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இங்கே எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறோம். அகெயின் 1 ஹோலுமே ஃபுல்லாமே ஷேட் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பையும் அந்த 3 ஈக்குவல் பார்ட்ஸையும் ஷேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணமோ அதே ஸ்டெப்பை தான் இதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 1 ஹோலையுமே 3 ஈக்குவல் பார்ட்ஸ், 1 2 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த 1 ஹோலையுமே ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறதுனால இந்த 3 ஈக்குவல் பார்ட்ஸையுமே நம்ம வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே எழுதும்போது நெக்ஸ்ட் 1 ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணோம்? 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இங்கே டினாமினேட்டர் 3 தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் 3 ஈக்குவல் பார்ட்ஸ் நம்ம டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். 3 பார்ட்ஸுமே ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கன்சிடர் நியூமரேட்டரை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் விச் இஸ் 1/3. அகெயின் அனதர் பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பையும் நீங்கள் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு எத்தனை பார்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும்? இங்கே வந்து நியூமரேட்டர் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கன்சிடர்ட் வந்து ஒன்லி 1. அதை வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எப்படி பண்ணோமோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து 1/3 ஃப்ராக்ஷனை தான் இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து டினோட் பண்ணியிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஈக்குவல் பார்ட்ஸ். அதில் வந்து நியூமரேட்டர் வந்து 1 பார்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 1 பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரைட் சைடில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா விச் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த 1/3 ஃப்ராக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஸ்டெப்பை நம்ம எல்லாமே வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம். ஸோ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேடட் பார்ட்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து 2 1/3 வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணும்போது 7/3 கிடச்சிது. த்ரூ பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து நம்ம ஆக்டிவிட்டி மூலியமாகவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து விச் இஸ் 7/3.
ஸோ நம்ம இதுவே வந்து நம்ம வந்து பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் 1 ஹோல், இது another 1 ஹோல், 2 ஹோல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் which is 1/3 அதான் இங்கே வந்து டினோட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணி 3 பார்ட்ஸையும் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3/3. இங்கேயும் வந்து another 1 ஹோலையும் 3 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்கோம். 3 பார்ட்ஸையும் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3/3. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 1/3. ஸோ இந்த டோட்டலாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் எத்தனை பார்ட்ஸ் வந்து ஷேடட்னு. 1 2 3 4 5 6 7 பார்ட்ஸ். ஸோ 7/3. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 2 1/3 வந்து எப்படி எழுதலாம்? 2 + 1/3. ஸோ இந்த 2வே இந்த இன்டர்ன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 1 ஹோல் ப்ளஸ் another 1 ஹோல், இதான் வந்து 2 ஹோல்ஸ் ப்ளஸ் 1/3. ஸோ இந்த 1வே வந்து எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3 ப்ளஸ் அகெயின் இந்த 1வே எப்படி டினோட் பண்ணலாம்? 3/3 ப்ளஸ் 1/3 ஈக்குவல்ஸ். ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணோம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3 + 3 6, 6 + 1 7/3. Thank you so much for watching this activity.